லாஸ்ட் வீடியோவில் 3க்கு 3ல் எவ்வளோ ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து 4 இருக்குது, 4 ரோ 4 ரோ 4 காலம்ஸ் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து லாஸ்ட்டில் ஈஸியான மெத்தடு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1க்கு 1 சைஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 1க்கு 1 சைஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ 1க்கு 1 சைஸில் 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1க்கு 1 சைஸில் எத்தனை இருக்குது? 16 ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி 4 ரோ 4 காலம் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 ஸ்கொயர் இருக்குது. 1க்கு 1ல் 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2க்கு 2 பார்க்கலாம். இதே மாதிரி 2க்கு 2ல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் வச்சுக்கலாம். A B C D E F G H I J K L M N O P இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எந்த 4 சேர்ந்தது ஒரு ஸ்கொயர் அப்படின்னா A B E F சேர்ந்தது ஒரு ஸ்கொயர், CDGH சேர்ந்தது ஒரு ஸ்கொயர், IJMN சேர்ந்தது ஒரு ஸ்கொயர், KLOP சேர்ந்தது ஒரு ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ வந்து 4 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். புரிஞ்சுதா? இப்போ இங்கே எத்தனை ஸ்கொயர் இருக்குது? இதே 4 ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க. ABEF இது வந்து ஒரு ஸ்கொயர். ABEF இது வந்து ஒரு ஸ்கொயர். ABEF இது வந்து ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்கொயர். CDGH இது ஒரு ஸ்கொயர். CDGH அது ஒரு ஸ்கொயர். அடுத்தது IJMN இது வந்து ஒரு ஸ்கொயர். அடுத்தது KLOP இது ஒரு ஸ்கொயர். KLOP இது ஒரு ஸ்கொயர். இங்கே மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 ஸ்கொயர் இருக்குது. இதே மாதிரியே வேறு எந்த மாதிரி ஸ்கொயரில் இப்போ உருவாக்க முடியும்னா இந்த மாதிரி இது 2 சேர்ந்து ஒரு ஸ்கொயர் உருவாக்க முடியும். BCFG அது ஒரு ஸ்கொயரா? இது BCFG அது ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது JKNO இது ஒரு ஸ்கொயரா? JKNO இது ஒரு ஸ்கொயரா? புரிஞ்சுதா? JKNO இது ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் வந்து 2 ஸ்கொயர் இருக்கு. இதே மாதிரியே இப்போ இது எடுத்துக்கலாம். இந்த 2 எடுத்துக்கலாம். EFIJ இது ஒரு ஸ்கொயரா? EFIJ இது ஒரு ஸ்கொயரா? தெரியுதா? இது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுதா? EFIJ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ப்ராபபிலிட்டி இங்கே பாருங்க. EFIJன்னு ஏதாவது இருக்கா? அது ஒரு ஸ்கொயர் தானே. EFIJ பாருங்க. EFIJ இது ஒரு ஸ்கொயர். அதே மாதிரி GHKLன்னு ஏதாவது இருக்கு. GHKL இது ஒரு ஸ்கொயர் தானே. GHKL இது ஒரு ஸ்கொயர் தானே. அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? பாருங்க. GHKLன்னு ஏதாவது ஒரு ஸ்கொயர் இருக்கா? GHKL இது வந்து ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் FGJKன்னு ஒரு ஸ்கொயர் இருக்கு. அது ஏதாவது எழுதியிருக்கோமா பாருங்க. FGJK அந்த மாதிரி இது இல்லை, அது எழுதிக்கலாம். FGJK அது ஒரு ஸ்கொயர். FGJK இது ஒரு ஸ்கொயர். மொத்தம் எத்தனை ஸ்கொயர்? இங்கே ஒரு 4 ஸ்கொயர், இங்கே 2 ஸ்கொயர், 4 2 6 7 8 9 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2க்கு 2ல் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 9 ஸ்கொயர் இருக்கு. 9 ஸ்கொயர் இருக்கு. அடுத்தது 3க்கு 3 பார்த்துக்கலாம். 3க்கு 3 இப்போ அதே மாதிரி இதுக்கும் நேம் வச்சுக்கலாம். ABCDன்னு நேம் வச்சுக்கலாம். ABCDEFGHIJKLMNOP
3க்கு 3ல் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது இங்கே பாருங்கள், A B C E F G I J K இந்த 3ம் சேர்ந்தது ஒரு ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? பாருங்கள், நீங்களே பாருங்கள், நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஸ்கொயர் வருதா இல்லையான்னு. A B C E F G I J K இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது இங்கே பாருங்கள், B D C D F G H J K L இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? B C D F G H J K L இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? ஓகே, கரெக்ட். அடுத்தது இங்கே பாருங்க, E F G I J K M N O இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? பாருங்க, எழுதிக்கோங்க. E F G I J K M N O இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? அதே மாதிரி பாருங்க, F F G H J K L N O P இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? F G H J K L N O P இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா? பாருங்க, கரெக்டாக பாருங்க, அது எழுதிக்கோங்க. F G H J K L N O P இந்த 3 சேர்ந்தது ஒரு ஸ்கொயர். இப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 1 2 3 4 மொத்தம் 4 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3க்கு 3ல் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 4 ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது 4க்கு 4ல் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்துடலாம். 1க்கு 1ல் 2க்கு 2ல் 3க்கு 3ல் 4க்கு 4ல் 4க்கு 4ல் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது, நமக்கு தெரியும். 1க்கு 1ல் எத்தனை இருக்குது? 16 ஸ்கொயர் இருக்குது. 2க்கு 2ல் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 9 ஸ்கொயர் இருக்குது. 3க்கு 3ல் எத்தனை இருக்குது? 4 ஸ்கொயர் இருக்குது. இப்போ டோட்டலாக என்னன்னு பாருங்கள். 16 + 9 16 + 9 என்ன? 25 25 + 4 29 29 + 1 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த 4க்கு 4ல் 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஈஸியான மெத்தட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 ரோ 4 காலம் இருக்கா? 4 ரோ ப்ளஸ் 4 காலம்ஸ் இருக்கா? இப்போ என்ன பண்ணிக்கணும்? 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன? 1. 2 ஸ்கொயர்டு என்ன? 4. 3 ஸ்கொயர்டு என்ன? 9. 16 ஸ்கொயர்டு என்ன? 4 ஸ்கொயர்டு என்ன? 16. இப்போ 1 + 4 5 ப்ளஸ் 9 + 16 25. இப்போ 25 + 5 என்ன? 30. டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நம்ம 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நம்ம போட்ட ஆன்சர் என்ன? 13 ஸ்கொயர்ஸ். இப்போ ஈஸியாக வந்துடுச்சா? இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.